ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நேற்று வந்து ஹீரோயினும் அப்படியே ரொமான்டிக்காக பேசிட்டு இருந்தாங்க. அதோட முடித்தோம். அதுலேருந்தே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இவங்க தம்பி போனாலே அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு அவங்க அப்பா அம்மா, இவனோட அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரான். இவங்க அம்மாவை கூப்பிடும் போது இவங்க அம்மா மட்டும் வரவே மாட்டான். ஏன் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அவள் சுயநலவில் இருக்கும் போது அவளை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி போயிட்டு அவளை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதனால அவ வரவே மாட்றா. இப்போ அவங்க அப்பா அவகிட்ட என்ன கேக்குறாரு, எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்போவும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு பிக் டாக்டரா இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி இந்த பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான்ப்பா நான் உங்ககிட்ட இத்தனை நாளா சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படியே எல்லாரும் ஃபன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அம்மா எங்க அப்படின்னு கேட்குறா. அவங்க அம்மா எங்க இருக்கானா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு ஸ்டோர் ரூம் பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டெப்ஸ்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அம்மா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அவ என்ன சொல்றா அப்படின்னா, என்ன அம்மானு கூப்பிடாதீங்க, ஒரு அம்மாவா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அவ சின்ன வயசுல இருந்து என்கிட்ட வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பா. ஆனா அப்போல இருந்து இப்போ வரைக்குமே நான் அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருந்துட்டேன். ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கு, என்ன நோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒரு மோசமான அம்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இதை எல்லாத்தையுமே பின்னாடி நின்றுட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்கா. இவ அப்படியே மனசு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினே அங்க வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். இப்படி கூப்பிட்டதும் அவ அப்படியே எழுந்து பாக்குறா. ஒரு டாக்டருக்கே தெரியாது என்னுடைய நோயை எப்படி குணப்படுத்தணும் அப்படின்னு. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எப்படிமா தெரியும்? இதுல உங்க தப்பு எதுவும் இல்லம்மா. நீங்க சின்ன வயசுல இருந்து என்ன அவாய்ட் பண்ணதுக்கு காரணமே நம்ம தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்றதுனாலதான். அவன் இறந்ததுக்கும் எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. இப்போதான் அவங்க அம்மா என்ன பண்றா, எட்டி அவ கைய பிடிக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, வெளியில வந்து நின்னுடுறாரு. இப்பதான் அவங்க அம்மா அவகிட்ட, நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அம்மா நான் உன்கிட்ட சொல்ல வந்தம்மா, ஆனா நீங்க தான் நான் பேசுறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணீர் விட்டு அழுகிறா. இதை கேட்டு அவங்க அம்மாவும் அழுகிறா. இப்படி ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்கும் போது உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, திரும்பி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறா. இது வரைக்கும் அவங்க அம்மாவோட கையை கூட டச் பண்ணியிருக்க மாட்டா. இப்போதான் முறையா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறா. அவங்க அம்மாவும் அவளை, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், உன்னை எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா இந்த லேடி இருக்கால, அவ என்ன பண்றா, சேர்மனை கூப்பிட்டுட்டு வாக்கிங் வரா. இப்படி வாக்கிங் வரும்போது இந்த ஸ்பை இருக்கால, அந்த பொண்ணு அங்க வந்து நின்றுட்டு இருக்கா. சேர்மன் இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவரு பயந்து போயிட்டு அவளுடைய கையை பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் இப்ப இருக்காரு. இப்ப இவரை எங்க கூட்டு போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு தான் கூட்டு போறான். அவர் பயந்து போய் அவளுடைய கையை பிடிச்சதும், பயப்படாதீங்க, இது நம்ம வீடு தான், வேற எங்கேயும் போல, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையுமே ஒரு கேமராவால வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் உடல்நிலை சரியில்லாம தான் இருக்காரு, மனநோயால தான் இருக்காரு. இவரால் சுயநினைவோட எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் இவரை மெயினா கூட்டு போயிருக்கா. சேர்மேனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல சேர்மேனை வெளியில அனுப்பிச்சிடுறான். இவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்றா, அவர் இங்க உள்ள இருந்து சாப்பிட மறுக்கிறாரு, அதனாலதான் அவரை வெளில அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ப்ரெஸ் மீட் செட் பண்ணணும், அப்படி செட் பண்ணாதான் இங்க என்ன நிலவரம் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்ல முடியும் அப்படின்றா. அங்க இருக்க மேனேஜர் எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவளாலதான் வந்து சேர்மன் இப்ப எழுந்து உக்காந்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா, இவளாலதான் சேர்மனே இந்த மாதிரி ஆயிருப்பாரு. இப்ப மேனேஜர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க, சரியான ஆவணத்தை, அதாவது இவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, அந்த சரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ப்ரெஸ் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா இவ என்ன சொல்றா, அதெல்லாம் தேவையில்ல, நம்மளே பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சீனை கட் பண்ணா இந்த மீட்டிங்ல இருந்த ஒருத்தவன் என்ன பண்றான், இங்க நடந்த எல்லாத்தையும் போயிட்டு வில்லன் யங்ஷங் இருக்கான்ல அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க, அவரை வச்சு ஈஸியா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அதே சமயத்துல யாரு தான் அந்த இன்வெஸ்டர் அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். இப்பதான் யங்ஷங் என்ன சொல்றான், அவங்கள நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னா அந்த இன்வெஸ்டர் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றான். அது மட்டும் இல்லாம சேர்மன் பக்கத்துல நமக்கு தேவையான ஒரு ஸ்பையை செட் பண்ணுங்க, அப்பதான் அங்க நடக்கிற எல்லா தகவலும் நம்மளுக்கு தெரியும், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோட அப்பாவும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு, எனக்கு வேணாம், என்னுடைய பொண்ணு அந்த நிலைமையில இருக்கும் போது என்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் என்ன சொல்றாரு, நீங்க இப்ப வலுவா இருந்தாதான், அதாவது நீங்க ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான்
உங்க பொண்ணை பாத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்களே சாப்பிடாம இருந்தீங்களா? இது நல்லா இல்ல, அதனால நீங்க சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய பொண்ணு இப்படி இருக்கும்போது என்னால எதுவுமே பண்ண முடியல, ஒரு அப்பாவா என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றாரு, எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க, கூடிய சீக்கிரம் அவ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி திரும்பி வருவான். நீங்க எப்படி உங்க கம்பெனியா ஷேர் மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி செம்மையா ரன் பண்ணுவீங்க. அதை நானும் பார்க்க தான் போறேன். அதனால எந்த ஒரியும் பண்ணிக்காம இப்ப சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. இவர் பண்ண மோட்டிவ்ல அவரும் என்ன பண்றாரு, அப்படியே சாப்பிடுறாரு. இப்ப 2 பேரும் அப்படியே நல்லா சாப்பிடுறாங்கப்பா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. ஹீரோயினா அட்மிட் ஆயிருக்கிறத பாக்குறதுக்காக அவரோட ஃப்ரெண்டும் அவருடைய நிறுவனத்துல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுமான இந்த பொண்ணு அங்க வரா. வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, அவ பேக்ல இருந்து ஒரு போன் எடுத்து அந்த போன்ல இருந்து ஒரு பிக்சரை காமிக்கிறா. இதை பாத்தியா, புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், இதை நான் ஒரு பெரிய கடையில வாங்கினேன் அப்படின்றா. இவளே உடம்பு சரியில்லாம இங்க படுத்திருக்கா, இவகிட்ட வந்து புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அழகா வரலான்னு பார்த்தேன் தெரியுமா, அதுக்குள்ள நீ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்கா, இப்ப எப்படி நான் இந்த ட்ரெஸ்ஸை போடுறது அப்படின்னு கேட்கறா. அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நான் எழுந்து வந்துடுவேன், அதுக்கப்புறம் நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னு சொல்றா. சரி சரி, கூடிய சீக்கிரம் திரும்பி வா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, நான் வருவனா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதுக்கு என்னால வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றா. என்ன நீ எப்படி சொல்லிட்டா, அப்போ நீ செத்து போயிருவியா? சரி ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன ஒரு டைம் கட்டி பிடிச்சிக்கோ சரியா அப்படின்ட்டு அவளை கட்டி பிடிக்கிறா. பர்சனலா இவன் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம் இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி பேசிப்பாங்களோ அதே மாதிரி நார்மலா பேசிக்கிறாங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அப்படியே அவளை கட்டி பிடிச்சி அழுகிறா. இவளும் அவளுக்கு தட்டி கொடுக்குறா. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில அந்த மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசுற மாதிரி இடம் இருக்குங்க. அந்த பெஞ்சில் உட்காந்து 2 பேரும் அப்படியே ஜாலியா போனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரையும் பின்னாடி நின்று யாரோ 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின், அங்க பாரு உன்னை யாரோ 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவரு திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் இவர் பார்த்த உடனே அப்படியே நகர்ந்து போறாங்க. இப்பதான் அவ சொல்றா, இவங்க 2 பேரும் நாங்க அட்மிட் ஆகும் போது என்ன பார்த்தாங்களே அவங்க தானே இவங்க, என்ன ரொம்ப பரிதாபமா பார்த்துட்டு இருந்தாங்க, இது வரைக்கும் என்ன யாருமே அந்த மாதிரி பார்த்தது இல்ல, எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆச்சு அவங்க என்ன பார்த்தது தெரியுமா. சரி, அவங்க பார்க்கும் போது என்ன நீங்க வந்து ரொமான்டிக்கா அப்படி அன்பா பாக்குற மாதிரி ஒரு லவ்வோட பாக்குற மாதிரி பாருங்களேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ தான் ஒரு டியூப் லைட்டுங்க, அவருக்கு ஒண்ணுமே புரியாது, எப்படிடா பாக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்ப கீழே இறங்கி உட்காந்து கைய போடு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்பதான் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, கையை வச்சுட்டு என்ன பண்றானா, என்ன சொல்றா இவ. அப்புறம் தான் எடுத்து அவன் மேல போட்டுக்கிறாரு. அப்படியே அந்த கையை போட்டுட்டு 2 பேரும் கியூட்டா ஜாலியா சந்தோஷமா நடந்து போறாங்க. அங்க இருக்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, இவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க நடந்து போறத பார்த்துட்டு இவங்கள போட்டோவும் எடுக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து மேல நடந்து போறாங்க. இப்ப அந்த இடத்துல யங்ஷங் வந்துடுறான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் செம ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பல்ப் வாங்கியும் என்ன இவன் திருந்தல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் தான் இவனை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பா. இப்ப யங்ஷங்கும் ஹீரோயினும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்கப்பா. நம்ம ஹீரோ இவங்க 2 பேரையும் தனியா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப இவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் என்ன நீ கூட்டு பேசணும்னு சொல்லியிருக்கியே, நீ என்ன கூப்பிடுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும், அதுக்காக தான் உன்னை வர சொன்னா, வேற அந்த ரீசனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இந்த பிரஸ் மீட் கிட்ட பேசியிருப்பா இல்லையா, இவ பேசி இவனை பத்தி எல்லா உண்மையும் சொன்னதுனால இவனோட பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆகுதுங்க. அதனால இவ என்ன சொல்றானா, நீ வந்து உன்னோட பிசினஸ்ல லாஸ்ல இருக்கன்னு நினைக்கிறேன், எதையுமே மூவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றா. அதுக்கு இவன் என்ன சொல்றானா, அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல, பண்றதையும் பண்ணிட்டு என்ன பத்தி கவலைப்படுற மாதிரி நடிக்கிறியே, இது என்ன உண்மையா அப்படின்னு கேக்குறான். எது கவலையா எனக்கா, உன்னை பத்திலாம் நான் கவலைப்பட போறது கிடையாது, நீ பண்ண தப்புக்கு இன்னும் நிறைய இழப்ப நீ சந்திப்ப, அதை சொல்றதுக்காக தான் உன்னை வர சொன்ன, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றா. நீ இதுக்கு தான் கூட்டன்னு எனக்கு தெரியாது, பட் என்னோட மனசு நீ எதுக்கு கூட்டையோன்னு சொல்லிட்டு கடந்து தவிச்சுது, ஒரு வார்த்தையாச்சும் உங்ககிட்ட ஆசையா பேசிட மாட்டோமோன்னு தான் ஓடி வந்தேன், ஆனா நீ பேசின வார்த்தைகள்லாம் பல நாட்களா என்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றான். இப்ப ஹீரோயின் அப்படியே எழுந்து நின்று என்ன சொல்றா, நம்ம காலேஜ் டேஸ்லயே நம்ம லவ்வ பிரேக்கப் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, ஆனா நீ என்ன நிம்மதியாவே இருக்க விடல, என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னோட ஃபேமிலிக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான், நீ என்ன பிரேக்கப் பண்ண இல்லையா, திரும்ப என் கூட லவ் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், ஆனா நீ வேற ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் தப்பு செய்யறதுக்கு காரணமா இருந்த ஆளே நீதான் அப்படின்னு சொல்றான். நான் எவ்வளோ ட்ரை பண்ண உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கும் திரும்ப ஒன்று லவ் பண்றதுக்கும், ஆனா நீ எனக்கு சான்ஸே கொடுக்கவே இல்லை. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, நீ என்ன ஒரு பள்ளத்துல தள்ளுற மாதிரி எனக்கு துரோகம் பண்றீங்க, அப்படிப்பட்ட ஒருத்தவனை எப்படி லவ் பண்ணுவேன் சொல்லு, உன் மேல எனக்கு ஒரு துளி கூட லவ் இல்லை அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, என்ன விட்டுரு, நான் தான் எதுக்கும் தகுதி இல்லாத ஒரு ஆளு, பேக் இருக்கான்ல அவன் கூட தான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போறேன்னு சொன்னான், இப்ப அவன் மட்டும் உனக்கு தகுதியான ஆளா, நீ உடம்பு சரியில்லாம இருக்குன்னு தெரிஞ்சோ உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றானே, அவன் மட்டும் நல்லவன் நான் மட்டும் கெட்டவனா,
இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேக்குறான். அவரு இப்பயும் என் கூட இருப்பாரு, எப்பயும் என் கூட இருப்பாரு, இப்பன்னு மட்டும் இல்ல நான் சாவர வரைக்கும் என் கூட தான் இருப்பாரு அப்படின்றா. இப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எங்ஷு அப்படியே வெளியில போறான். வெளியில போனா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காரு. இப்படி வெளியில வந்ததும் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அவன் என்ன கேக்குறான், இன்னும் எதுக்கு நீ அவ கூடவே இருக்க, அவளை விட்டுட்டு போ, உனக்கு என்ன வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்றான். அவ கூடவே இருக்கிறதுக்கான ரீசன் எனக்கு தெரியல, உனக்கு ஏதாவது பணம் கொடுப்பா இல்ல வேற ஏதாவது கொடுப்பா அப்படின்றதுனால அவ கூடவே இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்கிறாரு. ஒருவேளை அவ செத்துட்டானா அப்பயாச்சும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கலா பேசுறான். நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. இவங்கிட்ட பேசினா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போறாரு. இப்ப அவன் கையை பிடிச்சி திரும்ப பேச ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. அவன் என்ன பண்றான், அவனுடைய சட்டையை பிடிச்சி அவனை அடிக்கிறதுக்காக போறான். யங்ஷங்க்கு செம்ம பயமாயிருது. எப்பவுமே பணிவா பேசுற இவன் என்னடா அடிக்க வரானே அப்படின்ட்டு. இப்ப பேக் என்ன சொல்றாரு, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டு இருக்க, நான் அடிச்சேனா நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சரி போனா போதுன்னு விட்டுட்டு அப்படியே வந்தா யங்ஷங் என்ன பண்றான், ஹீரோவை அடிக்கிறதுக்காக பின்னாடியே வரான். இப்ப திரும்ப அவனை அடிச்சுட்டு, இது வரைக்கும் நான் அவகிட்டே சொல்லாத ஒண்ணு வாங்கிட்டே சொல்றேன் பாரு, இப்போன்னு இல்ல எப்பயா இருந்தாலும் நான் அவ கூட தான் இருப்பேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, முடிஞ்சா எங்களை பிரிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. வாயிலே பலமா அடி வாங்கிட்டு யங்ஷங் என்ன பண்றான், அவளுடைய வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அவளுடைய அம்மா அங்க இருக்கா. யங்ஷங் எங்க போனா இவ்வளவு நேரமா லேட் ஆகி வர அப்படின்ற மாதிரி கேக்குறா. அது மட்டும் இல்லாம சேர்மன் இங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்றா. யங்ஷங்கும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல அதுவே போதும் அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் வாயில காயமா இருக்கிறத பார்த்து என்னாச்சு உன்னுடைய வாயில காயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்க போறா. உடனே அவளோட கையை இவன் தட்டி விட்டுறான். என்னை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாருன்னா, உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்ப யங்ஷங் உள்ள வந்து பார்த்தா இவன் உக்காந்துருக்கான். இவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனோட பிசினஸ் பார்ட்னர் தான். எதுக்காக இவன் வந்திருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேர்மன் இருக்காரு இல்லையா, ஒரு பர்சனலா நிறைய பிசினஸ் சீக்ரெட் வச்சிருப்பாரு. அந்த சீக்ரெட்டை பத்திலாம் இன்னும் நிறைய விஷயம் வெளில வராம இருக்கும். அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் அவங்க கைவசப்படுத்துறதுக்கு பார்த்திருப்பாங்க. பட் யங்ஷங் இவன் மேல இருக்க லவ்னால எதையுமே ஃபோக்கஸ்டா பண்ணாம இந்த மாதிரி பிரச்சனையே பண்ணிட்டு இருப்பான். அதனாலதான் இவன் இந்த இடத்துல வந்திருக்கான். என்ன மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தா அப்புறம் ஏன் வரல அப்படின்னு கேக்குறான். அப்படி இவனுக்கும் அவனுக்கும் வாய் வாக்குவாதம் அதிகமாகுது. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்களோ அதே விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. சேர்மன் சுவிட்சர்லாண்டுலயும் சிங்கப்பூர்லயும் யாருக்குமே தெரியாம ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாரு. அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னும் யங்ஷங்கும் அவனுடைய அம்மாவும் கண்டுபிடிக்காமலே இருக்காங்க. யங்ஷங்கும் அவனுடைய அம்மாவும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும், இதை வச்சு நம்ம திரும்ப க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்க 3 ஃபேக்டரியை பத்தி அவங்களுக்கு தெரியலனா கூடமே லாபுன் வாணி அப்படின்ற ஒரு இடத்துல அவரு பேங்க் சேவிங்ஸ் வச்சிருப்பாரு இல்லையா, அந்த சேவிங்ஸை அவங்க எடுத்துடுறாங்க. இவங்க இந்த மாதிரி பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்ற நியூஸை நம்ம ஹீரோ தான் இவங்க கிட்ட சொல்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோயின் கேக்குறா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்றத இப்பதான் அவர் சொல்றாரு. ஹீரோ என்ன பண்ணிருக்காரு, குயின்ஸ் ப்ராப்பர்ட்டில ரொம்ப நாளா, அதாவது 20 வருஷத்துக்கு மேல நம்ம சேர்மன் கீழே ஒர்க் பண்ணிருப்பாங்க இல்லையா, நம்பிக்கை உள்ளவங்களா பார்த்து போய் மீட் பண்ணிருக்காரு. அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தவர் தான் சேர்மனோட செயலாளரா இருந்திருக்காரு, ஜாங்க் அப்படின்றவரு. அவர்கிட்ட போயிட்டு தான் எல்லா டீட்டெயிலும் கேட்டிருக்காரு. ஹீரோயின் என்ன கேக்குறா, இதை எதுக்காக செஞ்சீங்க, கம்பெனிக்காகவா இல்ல எனக்காகவா அப்படின்னு கேக்குறா. இதுல என்ன சந்தேகம், கண்டிப்பா கம்பெனிக்காக தான் செஞ்சேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினோட முகம் அப்படியே வாடுது. இப்போ ஹீரோ என்ன சொல்றாரு, ஏன் அப்படின்னு பார்த்தனா அந்த கம்பெனி உனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்றான். அப்புறம் என்ன, இன்னும் நம்ம ஹீரோ மேல ஹீரோயினுக்கு லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஹே காய்ஸ், அப்படியே இந்த பார்ட்டை முடிச்சிடறாங்கப்பா. நெக்ஸ்ட் பார்ட்டு நாளைக்கு வரும், மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த எபிசோடுக்கு 10க்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோட சந்திக்கிறேன். பபாய்.